வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், குரூப் 4 உடைய மறுதேர்வு நடக்குமா நடக்காதா, மறுதேர்வு நடக்கும் அப்படின்ட்டு பலதரப்பட்ட மக்கள் வதந்திகளை கிளப்பிட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கும் அப்படின்றத நம்பி தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட போறேன். நிறைய நபர்கள் பாத்தீங்கன்னா குரூப் 4 மறுதேர்வு நடக்குமா, உயர்நீதிமன்ற உத்தரவு இதுவரை இல்லாத அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ குரூப் 4ல மறுதேர்வு நடக்குமா நடக்காதா, இதுக்கு பாத்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு பதில் நான் இப்போ சொல்லிடுறேன். ஒரே ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், நிறைய பேர் குரூப் 4 மறுதேர்வு நடக்கும்ன்றது வாய்ப்புகள் இல்லை. 0.00001% கூட குரூப் 4 உடைய மறுதேர்வுன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி பர்ஃபெக்டா முடிச்சுட்டு அரசு தரப்புல இருக்கு. அதனால குரூப் 4க்கு மறுதேர்வுன்றது தயவுசெய்து எல்லாருமே மறுதேர்வு வைப்பாங்க, நான் நான் திரும்ப ஃபாலோ பண்றேன்னு தயவுசெய்து அப்படின்ட்டு நம்பாதீங்க. நிறைய கோச்சிங் சென்டர் இப்படிதான் சொல்றாங்க, அதையும் நீங்க நம்ப வேண்டாம். குரூப் 4 மறுதேர்வு எல்லாம் கிடையாது. ஒரே தேர்வு. இந்த ஆண்டுல ஆனுவல் பிளான்ல என்ன வெளியிட்டாங்களோ அது கண்டிப்பா நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆஃபீஷியல் ஆன்சர் கீஸையும் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படிங்க குரூப் 4 உடைய மறுதேர்வு நடக்கும், இதுக்கெல்லாம் யாருக்காச்சும் பதில் சொல்ல முடியுமா? ஸோ இந்த வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. குரூப் 4ல மறுதேர்வுன்றது ஒன்று இல்லவே இல்லை. ஓகேங்களா? ஒரே தேர்வு, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எல்லாம் எந்த இஷ்யூ இல்லை. ஸோ நோ இஷ்யூ. ஸோ இப்போ ஏன் கட் ஆஃப் மார்க்கை பற்றி, ஏன் ஓலைச்சுவடியில் கொஷின் எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா 145 மார்க்கு கீழே இருக்குது அப்படின்னா, தயவுசெய்து குரூப் 4ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 100% வேலை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? பேசிக்காக எனக்கு 130 கொஷின். ஸோ இங்கே நான் ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லிடுறேன், நான் சொல்கிறது எல்லாமே 200க்கு 140 130 கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் மார்க்குன்னு வரும். ஸோ நீங்கள் மார்க்குன்னு கன்வர்ஷன் நம்ம பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 300க்கு கன்வர்ஷன் பண்ணோம். 300க்கானுடைய கன்வர்ஷன் கிடையாது. 200க்கு இவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் ரைட்டு, 130 கொஷின் ரைட்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலைங்க. இல்லை யாராலும் அடிச்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குரூப் 4ல டஃப்பாக எடுத்திருக்காங்க. கொஷின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது, கஷ்டமான கொஷினை கொடுத்துருக்கிறதுனால எல்லாருமே குரூப் 4ல கட் ஆஃப் குறையும் தான் எதிர்பார்க்குறீங்க. அது உண்மைதான். ஸோ குரூப் 4 உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் கண்டிப்பாக குறையும், எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. மறுதேர்வுன்றது பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அதை நீங்கள் யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் தான் நான் சொல்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 உடைய கட் ஆஃப் நிறைய பேருடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்டாக தான் இருக்குது. பணியிடங்களும் ரொம்ப கம்மியாக இருக்குது. பணியிடங்கள் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 100% குரூப் 4ல வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட் கார்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கீங்க. ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அதுக்கு நீங்கள் வச்சுருப்பீங்க. ஃபாரஸ்ட் வாட்சர், ட்ரைபல் யூத்து அந்த கேட்டகரிக்கும் வராங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே இருந்தால் தான் இந்த ஆண்டு குரூப் 4ல நீங்கள் குவாலிஃபைடு பர்சனாக உங்களால் போக முடியும். ஓகேங்களா? ஸோ அரசு தேர்வுகளை அதிர வைத்து இந்த டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஎன்பிஎஸ்சியில் இவ்வளோ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த கொஷினில் தடுமாறுறாங்க. பெரிய பெரிய கோச்சிங் சென்டரில் படித்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 90 தான் எடுத்திருக்காங்க, தமிழ்லேயே பாஸ் பண்ணல. கோச்சிங் சென்டரே போகாமல் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட அவங்க எழுதின அளவுக்கு கூட கோச்சிங் சென்டர் போனவங்களால எழுத முடியல. அதனால் மட்டும்தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் ஆஃப் அதிகமாக போகும், கட் ஆஃப் அதிகமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அதெல்லாம் நம்ப வேண்டாம். கட் ஆஃப் கம்மி தாங்க, தயவு புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப லீஸ்டான கட் ஆஃப். குரூப் 4 தேர்வு முடிவுகள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து 90 நாட்களில் வெளியிடப்படும். ஓகேங்களா? வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா அந்த 10,000 காலி பணியிடங்களுக்கு குரூப் 4ல மாற்றி அமைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் பிரபாகர் அவர்கள் விரைவில் நமக்கு ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் மதிப்பெண், இது பார்த்தீங்கன்னா கல்வி வல்லுநர்களால் ப்ரிடிக்ட் செய்யப்பட்ட கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் இந்த மதிப்பெண்கள் இருந்தால் எனக்கு வேலை கிடைக்குமா, என்னை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க என்னை கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக நிச்சயமாக இதில் ஒரு 3 மதிப்பெண்கள் 5 மதிப்பெண்கள் குறைவதற்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர, அதிகரித்தாலும் ஒரு 3 மதிப்பெண்கள் மட்டும்தான் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கே தவிர 100% அடித்து சொல்கிறேன், உங்களை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் கவுன்சிலிங்க்கு உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தயாராகிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் விஏஓ கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 150, ஸோ விஏஓக்கு பார்த்தீங்கன்னா பிசிக்கு பார்த்தீங்கன்னா 145, பிசி முஸ்லீமுக்கு 140,
எம்பிசிக்கு 135, எஸ்சிக்கு 130, எஸ்சிஏக்கு 125, எஸ்டிக்கு 120ங்க. சேஃப் ஜோன் அப்படின்னு பார்த்தா விஏஓக்கு ஜென்ரலுக்கு 130. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 151, பிசிக்கு 144, பிசி முஸ்லீமுக்கு 139, எம்பிசிக்கு 154, எஸ்சிக்கு 129, எஸ்சிஏக்கு 124, எஸ்டிக்கு 120ங்க. சேஃப் ஜோன் அப்படி பார்க்கலாம் 135ங்க. ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஃபாரஸ்ட் வாட்சரு, ஃபாரஸ்ட் கார்டு, ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வர நிறைய பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கேட்டகரி தான். ஸோ ஜென்ரலுக்கு 145, பிசிக்கு 139, பிசி முஸ்லீம் 133, எம்பிசி டிஎன்சி 130, எஸ்சி 126, எஸ்சி 120, எஸ்டி 118, சேஃப் ஜோன் 120ங்க. டைபிஸ் கேட்டகரி நீங்கள் வரப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 140, பிசிக்கு 135, பிசி முஸ்லீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 130, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 124, எஸ்சிக்கு 120, எஸ்சிஏக்கு 118, எஸ்டிக்கு 116, சேஃப் ஜோன் 130ங்க. சினோடைபிஸ் கேட்டகரிக்கு நீங்கள் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 135, பிசிக்கு 133, பிசி முஸ்லீமுக்கு 130, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 127, எஸ்சிக்கு 120, எஸ்சிஏக்கு 118, எஸ்டிக்கு 115, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் உங்கள் கையில் இருக்குது. எல்லா சான்றிதழ்களும் 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வர 10ஆம் வகுப்பு வர படித்த சான்றிதழ்கள் 1ஆவது எங்கே படிச்சீங்க, 2ஆவது எங்கே படிச்சீங்க, 3ஆவது எங்கே படிச்சீங்க, எங்கெங்கே பள்ளி மாறினாலும் சரி அதுக்கு பிஎஸ்டிஎம் தயவுசெய்து நீங்கள் வாங்கினா மட்டும்தான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள். இல்லைன்னா பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கேண்டிடேட் நீங்கள் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலுக்கு 120, பிசிக்கு 118, பிசி முஸ்லீம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 110, எஸ்சிக்கு 108, எஸ்சிக்கு 107, எஸ்டிக்கு 105, சேஃப் ஜோன் 105ங்க. எக்ஸர்விஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டர், டெஸ்டிடியூடோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் வர எல்லாத்துக்குமே கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஜென்ரலுக்கு 118, பிசிக்கு 115, பிசி முஸ்லீம் 110, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 108, எஸ்சிக்கு 105, எஸ்சிஏக்கு 100, எஸ்டிக்கு 100, சேஃப் ஜோன் 100 எடுத்தாலே போதும். ஓகேங்களா? சேஃப் ஜோன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக சேஃப் ஜோன் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஓவராலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே. ஓகேங்களா? ஜென்ரலுக்கு பார்க்குறப்ப 135, பிசிக்கு 130, பிசி முஸ்லீமுக்கு 130, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 125, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120, எஸ்சிஏக்கு 120, எஸ்டிக்கு 115. ஸோ இந்த கட் ஆஃப் எதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் நீங்கள் இப்போ இருந்தே தயாராகலாம். உங்களுடைய சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் உங்கள் பேர் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி. மீண்டும் வர அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், குரூப் 4 மறுதேர்வு நடக்குமா நடக்காதா, மறுதேர்வு நடக்கும் அப்படின்ட்டு பலதரப்பட்ட மக்கள் வதந்திகளை கிளப்பிட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கும் அப்படின்றத நம்பி தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போட போறேன். நிறைய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 4 மறுதேர்வு நடக்குமா, உயர்நீதிமன்ற உத்தரவு இதுவரை இல்லாத அளவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ குரூப் 4 மறுதேர்வு நடக்குமா நடக்காதா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து ஒரு கிளாரிட்டியான ஒரு பதில் வந்து நான் இப்ப சொல்லிடுறேன். ஒரே ஒரு விஷயத்த நீங்க நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம், நிறைய பேர் குரூப் 4 மறுதேர்வு நடக்கும்ன்றது வாய்ப்புகள் இல்லை. 0.00001% கூட குரூப் 4 மறுதேர்வுன்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணி பர்ஃபெக்டா முடிச்சுட்டு அரசு தரப்புல இருக்கு. அதனால குரூப் 4 மறுதேர்வுன்றது தயவுசெய்து எல்லாருமே மறுதேர்வு வைப்பாங்க, நான் நான் திரும்ப ஃபாலோ பண்றேன்னு தயவுசெய்து அப்படின்ட்டு நம்பாதீங்க. நிறைய கோச்சிங் சென்டர் இப்படிதான் சொல்றாங்க, அதையும் நீங்க நம்ப வேண்டாம். குரூப் 4 மறுதேர்வு எல்லாம் கிடையாது. ஒரே தேர்வு. இந்த ஆண்டுல ஆனுவல் பிளான்ல என்ன வெளியிட்டாங்களோ அது கண்டிப்பா நடத்தி முடிச்சுட்டாங்க. ஆஃபீஷியலான ஆன்சர் கீஸையும் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படிங்க குரூப் 4 மறுதேர்வு நடக்கும், இதுக்கெல்லாம் யாருக்காச்சும் பதில் சொல்ல முடியுமா? ஸோ இந்த வதந்திக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு. குரூப் 4 மறுதேர்வுன்றது ஒன்று இல்லவே இல்லை. ஓகேங்களா? ஒரே தேர்வு, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கு, எல்லாம் எந்த இஷ்யூ இல்லை. ஸோ நோ இஷ்யூ. ஸோ இப்போ ஏன் கட் ஆஃப் மார்க்கை பத்தி, ஏன் ஓலைச்சுவடியில் கொஷின் எடுத்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா 145 மார்க்கு கீழே இருக்கு அப்படின்னா தயவு செய்து குரூப் 4 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து வேலை கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? பேசிக்காக எனக்கு வந்து 130 கொஷின். ஸோ இங்கே வந்து நான் ஃபர்ஸ்ட்லேயே நான் சொல்லிடுறேன், நான் சொல்றது எல்லாமே 200க்கு 140 130 கொஷின்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ சம்டைம்ஸ் மார்க்குன்னு வரும். ஸோ நீங்கள் வந்து மார்க்குன்னு கன்வர்ஷன் நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 300க்கு கன்வர்ஷன் பண்ணோம். 300க்கானுடைய கன்வர்ஷன் கிடையாது. 200க்கு இவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் ரைட்டு, 130 கொஷின் ரைட்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் வேலைங்க. இல்லை யாராலும் அடிச்சிக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குரூப் 4 டஃப்பாக எடுத்திருக்காங்க.
கொஷின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்குது. கஷ்டமான கொஷினை கொடுத்துருக்கறதுனால எல்லாருமே குரூப் 4ல கட் ஆஃப் குறையும் தான் எதிர்பார்க்குறீங்க. அது உண்மைதான். ஸோ குரூப் 4உடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் கண்டிப்பாக குறையும். எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. மறுதேர்வுன்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அதை நீங்கள் யாரும் நம்பி ஏமாற வேண்டாம் தான் நான் சொல்கிறேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4உடைய கட் ஆஃப் நிறைய பேருடைய கட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லீஸ்டாக தான் இருக்குது. பணியிடங்களும் ரொம்ப கம்மியாக இருக்குது. பணியிடங்கள் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 100% குரூப் 4ல வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபாரஸ்ட் கார்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கீங்க. ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அதுக்கு நீங்கள் வச்சுருப்பீங்க. ஃபாரஸ்ட் வாட்சர் ட்ரைபல் யூத்து அந்த கேட்டகரிக்கும் வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே இருந்தால் தான் இந்த ஆண்டு குரூப் 4ல நீங்கள் குவாலிஃபைடு பர்சனாக உங்களால் போக முடியும். ஓகேங்களா? ஸோ அரசு தேர்வுகளை அதிர வைத்து இந்த டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லலாம். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஎன்பிஎஸ்சியில் இவ்வளோ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த கொஷினில் தடுமாறுறாங்க. பெரிய பெரிய கோச்சிங் சென்டரில் படித்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 தான் எடுத்திருக்காங்க. தமிழ்லேயே பாஸ் பண்ணல. கோச்சிங் சென்டரே போகாமல் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட அவங்க எழுதின அளவுக்கு கூட கோச்சிங் சென்டர் போனவங்களால எழுத முடியல. அதனால் மட்டும்தான் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கட் ஆஃப் அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவுசெய்து அதெல்லாம் நம்ப வேண்டாம். கட் ஆஃப் கம்மி தாங்க. தயவு புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப லீஸ்டான கட் ஆஃப். குரூப் 4 தேர்வு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் முடிஞ்சதுலேருந்து 90 நாட்களில் வெளியிடப்படும். ஓகேங்களா? வரும் நாட்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10,000 காலி பணியிடங்களுக்கு குரூப் 4ல மாற்றி அமைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. டிஎன்பிஎஸ்சியுடைய தலைவர் வந்து பிரபாகர் அவர்கள் விரைவில் நமக்கு ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட் ஆஃப் மதிப்பெண் இது வந்து பார்த்தீங்கன்னா கல்வி வல்லுநர்களால் ப்ரிடிக்ட் செய்யப்பட்ட கட் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இது வந்து நீங்கள் இந்த மதிப்பெண்கள் இருந்தால் எனக்கு வேலை கிடைக்குமா, என்னை வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்களா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்க என்னை கேள்வி கேட்கலாம். கண்டிப்பாக நிச்சயமாக இதில் வந்து ஒரு 3 மதிப்பெண்கள் 5 மதிப்பெண்கள் குறைவதற்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர, அதிகரித்தாலும் ஒரு 3 மதிப்பெண்கள் மட்டும்தான் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கே தவிர 100% அடிச்சு சொல்கிறேன், உங்களை கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. நீங்கள் கவலையப்பட வேணாம். நீங்கள் கவுன்சிலிங்க்கு உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தயாராகிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் விஏஓ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 150. ஸோ விஏஓக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 145, பிசி முஸ்லீமுக்கு 140, எம்பிசிக்கு 135, எஸ்சிக்கு 130, எஸ்சிஏக்கு 125, எஸ்டிக்கு 120ங்க. சேஃப் ஜோன் அப்படின்னு பார்த்தா விஏஓக்கு ஜென்ரலுக்கு 130. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 151, பிசிக்கு 144, பிசி முஸ்லீமுக்கு 139, எம்பிசிக்கு 154, எஸ்சிக்கு 129, எஸ்சிஏக்கு 124, எஸ்டிக்கு 120ங்க. சேஃப் ஜோன் அப்படி பார்க்கலாம் 135ங்க. ஃபாரஸ்ட் வாட்சர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஃபாரஸ்ட் வாட்சரு, ஃபாரஸ்ட் கார்டு, ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் வர நிறைய பீப்புள்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கேட்டகரி தான். ஸோ ஜென்ரலுக்கு 145, பிசிக்கு 139, பிசி முஸ்லீம் 153, எம்பிசி டிஎன்சி 130, எஸ்சி 126, எஸ்சிஏ 120, எஸ்டி 118, சேஃப் ஜோன் 120ங்க. டைபிஸ் கேட்டகரி நீங்கள் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 140, பிசிக்கு 135, பிசி முஸ்லீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 130, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 124, எஸ்சிக்கு 120, எஸ்சிஏக்கு 118, எஸ்டிக்கு 116, சேஃப் ஜோன் 130ங்க. சினோடைபிஸ் கேட்டகரிக்கு நீங்கள் வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் 135, பிசிக்கு 133, பிசி முஸ்லீமுக்கு 130, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 127, எஸ்சிக்கு 120, எஸ்சிஏக்கு 118, எஸ்டிக்கு 115, சேஃப் ஜோன் 120ங்க. அடுத்து பிஎஸ்டிஎம் உங்கள் கையில் இருக்குது. எல்லா சான்றிதழ்களும் 1ஆவதுலேருந்து 12ஆம் வகுப்பு வர 10ஆம் வகுப்பு வர படித்த சான்றிதழ்கள் 1ஆவது எங்கே படிச்சிங்க, 2ஆவது எங்கே படிச்சிங்க, 3ஆவது எங்கே படிச்சிங்க, எங்கெங்கே பள்ளி மாறினாலும் சரி அதுக்கு பிஎஸ்டிஎம் தயவுசெய்து நீங்கள் வாங்கலாம். மட்டும்தான் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள். இல்லைன்னா பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் கேண்டிடேட் நீங்கள் கிடையவே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஜென்ரலுக்கு 120, பிசிக்கு 118, பிசி முஸ்லீம் 115, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 110, எஸ்சிக்கு 108, எஸ்சிக்கு 107, எஸ்டிக்கு 105, சேஃப் ஜோன் 105ங்க. எக்ஸர்விஸ்மெண்ட், டிரான்ஸ்ஜெண்டர், டெஸ்டியூட்டோ, என்சிசி, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் வர எல்லாத்துக்குமே கட் ஆஃப் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஜென்ரலுக்கு 118, பிசிக்கு 115, பிசி முஸ்லீம் 110, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு 108, எஸ்சிக்கு 105, எஸ்சிஏக்கு 100, எஸ்டிக்கு 100, சேஃப் ஜோன் 100 எடுத்தாலே போதும். ஓகேங்களா? சேஃப் ஜோன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக சேஃப் ஜோன் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஓவராலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே. ஓகேங்களா? ஜென்ரலுக்கு பார்க்குறப்ப 135, பிசிக்கு 130, பிசி முஸ்லீமுக்கு 130, எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 125, எஸ்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 120, எஸ்சிஏக்கு 120, எஸ்டிக்கு 115. ஸோ இந்த கட் ஆஃப் இருந்துக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கவுன்சிலிங் நீங்கள் இப்போ இருந்தே தயாராகிக்கலாம். உங்களுடைய சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. கவுன்சிலிங் உங்கள் பேர் கண்டிப்பாக கிடைக்கும். நன்றி. மீண்டும் வர அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.